ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். விளக்கு தண்டை காத்து கொள்ளுங்கள் என்கிற தலைப்பில் கடந்த வாரம் எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை சுட்டி காண்பித்து, எபேசு என்கிற தேவனுக்கு பிரியமும் விருப்பமுமான கிறிஸ்துவின் சரீரமாக்கிய சபையிலே தேவன் எழுந்தருளுகிறதையும் அந்த சபையை குறித்ததான நிறைவுகளை எல்லாம் கர்த்தர் சொல்லி அவர்களை புகழுகிறதையும், அதற்கு பின்பு 4வது வசனத்தில் திடீர்னு ஒரு குண்டு போடுறாரு. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று சொல்லி அந்த சபைக்குள்ளால இருந்த ஒரே ஒரு குறையை ஆண்டவர் அந்த சபைக்கு சுட்டி காண்பிக்கிறதும், அந்த ஆதி அன்பு என்றால் என்ன, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதில் ஏற்பட்ட குறை என்று சொல்லி சுட்டி காண்பித்து, அந்த 5வது வசனத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் அந்த சபைக்கு என்ன பண்றாரு, ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். தன்னுடைய சரீரமாகிய சபை விழுந்து போய்விட்டது கிருபையிலிருந்து. கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்வதிலே குறைவுபட்ட அந்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்வதை விட்டுவிட்டது. ஆனால் தன்னுடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த தேவ சபையை தேவன் அப்படியே விட்டுவிட விரும்பவில்லை. எப்படி முதல்ல இந்த சபை கற்பனைகளை கை கொண்டு ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்து தேவனுக்கு பிரியமான சபையாய் அவருடைய இருதயத்தை மகிழ்விக்கிற சபையாய் இருந்ததோ, அதே போல இந்த சபை மறுபடியும் மாற வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பி அந்த சபைக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். 5வது வசனத்தை இப்ப வாசிக்கலாம். ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளும் போது உன்னிடத்தில் இருந்த அந்த கிரியைகளை, அல்லது நீ பாதியில் விட்டுவிட்ட அந்த கிரியைகளை செய்வாயாக. அப்படி நீ செய்ய தவறும் பட்சத்துல, உனக்கு கொடுக்கப்படுகிற இந்த கிருபையின் காலத்துல நீ மனம் திரும்பாத பட்சத்துல, மனம் திரும்பி மறுபடியும் விழுந்த நிலைமையிலிருந்து எழும்புவதற்காக உன்னை அர்ப்பணித்து, நீ இன்னும் நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து நீ மனம் திரும்பாத பட்சத்துல, நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து, மறுபடியும் கவனிங்க, உனக்கு வாய்ப்பு கொடுக்கிறேன். நீ இந்த வாய்ப்பை உதாசீனப்படுத்தினாயானால், ஒரு செவியில கேட்டு மறு செவியில விட்டுட்டேன்னா, உன்னுடைய இருதயமாகிய கற்பனையிலே அந்த சத்தத்தை பதித்து நீ விழுந்த நிலைமை இன்னதென்று நினைத்து அந்த விழுந்த நிலைமையிலிருந்து எழுந்து ஆதியில் செய்த கிரியையாகிய தேவனுடைய கற்பனைகளையும் கட்டளைகளை நீ கை கொண்ட போதிருந்த நற்கிரியைகளை செய்து தேவனிடத்திலே அன்பு கூறவில்லை என்றால், உன் விளக்கு தண்டை நான் கொடுக்கிற இந்த தருணத்திலே நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அந்த விளக்கினின்று நீக்கி போடுவேன். ஆமென். அதனிடத்திலிருந்து விளக்கே, நீ இப்ப விளக்கு தண்டாகிய கிறிஸ்துவின் மேல் இணைக்கப்பட்டிருக்கிறாய். சபையே, நீ கிறிஸ்துவின் சரீரத்தோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறாய். இப்ப நீ விழுந்து போனாய். நான் உன்னை அப்படியே விட்டு விடுவதற்கு விரும்பவில்லை. மறுபடியும் உன் நடுவிலே உலாவுவதற்கு விரும்புகிறேன். மறுபடியும் உன்னை எனக்கு பிரியமான சபையாக மாற்ற விரும்புகிறேன். என்னுடைய கற்பனைகளை மறுபடியும் செய்து ஆதி அன்புக்கு நேராய் நீ திரும்பி, நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள், மறுபடியும் எனக்கு பிரியமான சபையாய் உன்னை மாற்ற விரும்புகிறேன். நான் கொடுக்கிற இந்த தருணத்தில் நீ மனம் திரும்பாத பட்சத்தில் சீக்கிரம் நான் உன்னிடத்திலே வருவேன், சீக்கிரமாய் வருவேன். உன்னுடைய விளக்கு தண்டை உன்னை விட்டு எடுத்து போட்டு உன்னையும் விளக்கு தண்டையும் தனித்தனியாய் மாற்றுவேன். எனக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு சபையாய்
எந்த அளவிற்கு நான் உன்மேல் பிரியமாயிருந்தேனோ, எந்த அளவிற்கு உன்னை விரும்பினேனோ, அந்த அளவிற்கு நான் உன்னை வெறுக்கிற சபையாய் மாற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த சபைக்கு இங்கே எச்சரிப்பை கொடுக்கிறார். இந்த எபேசு நாம் தான், நாம் ஒவ்வொருவரும் தான். நம் ஒவ்வொருவருக்குள்ளும் தேவன் உலாவ விரும்புகிறார். லேவியராகமத்திலே ஆண்டவர் சொன்னார், அவர்கள் நடுவிலே நான் உலாவி அவர்களுக்கு யாராயிருப்பேன்? அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அல்லேலூயா, ஆமென். எபேசு என்கிறது நீங்கள் நினைக்கிறது போல 4 சுவர் அல்ல. கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு விலைக்கிரயமாய் மீட்கப்பட்டு அவருடைய சரீரத்திலே அவயமாய் மாற்றப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தான். ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு நம்ம வாழணும். அந்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்கிறது என்பது எதை குறிக்கிறது? அவரிடத்திலே அன்பு கூறுவதை குறிக்கிறது. அந்த அன்பு என்கிறதான கிரியையை தேவன் நம்மிடத்திலே அதிகமாக எதிர்பார்க்கிறார். அந்த அன்பு குறைவுபடுகிறதான வேளையில் தேவன் நம்மை எச்சரிக்கிறார், கடிந்து கொள்கிறார், நாம் மனம் திரும்புவதற்கு தவணை கொடுக்கிறார். எப்படியாக நம்ம இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தோம் என்பதை நினைத்து அவரிடத்திற்கு மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். என்னை கேட்கிற எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இந்த காலை வேளையில மறுபடியும் கர்த்தர் நமக்கு அதை தான் சொல்லுகிறார். நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை நான் எடுத்து போடுவேன். விளக்கு தண்டு என்பது கிறிஸ்துவை குறிக்கிறது. விளக்கு என்பது நம்மை குறிக்கிறது. கிறிஸ்துவோடு கூட நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் ஒன்றாய். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த விளக்கு தண்டு என்பது விளக்கினுடைய மேன்மை. ஆமென். அந்த தண்டு இல்லாத விளக்குக்கு என்ன கிடையாது? மேன்மை கிடையாது. ஆகையினால நீ எந்த காரியத்தில் மேன்மை அடைந்திருக்கிறாயோ, என்னால் எந்த காரியத்தில் மேன்மை பெற்றாயோ, அந்த மேன்மையை உன்னிடத்திலிருந்து நான் எடுத்து போடுவேன். நான் உன்னை விட்டு விலகி விடுவேன். அதை ஆண்டவர் அங்கே சொல்லாமல் சொல்லுகிறார். இந்த பகல் காலத்திலே ஆண்டவர் அதை தான் நமக்கு சொல்லுகிறார். நீ மனம் திரும்பும்படி நான் உனக்கு தவணை கொடுக்கிறேன். நீ விழுந்த நிலைமையை நினைத்து எழுந்து மனம் திரும்பும்படி மறுபடியும் அந்த ஆதியிலே செய்த கிரியையை பாதியிலே விட்டு விட்டாயே. எனக்கு பிரியமில்லாதவனாய் பிரியமில்லாதவளாய் மாறிவிட்டாயே. அந்த நிலையிலிருந்து மறுபடியும் உன்னை புதுப்பித்துக் கொண்டு எனக்கு பிரியமானவனாக பிரியமானவளாக நீ மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த விளக்கு தண்டாகிய மேன்மையாகிய கிறிஸ்துவிலிருந்து நாம் விலக்கப்படுகிறதான வேளையில நம்முடைய வாழ்க்கையில இழக்கிற காரியங்கள் என்ன? யாருக்கு நஷ்டம்? நீங்க நினைக்கலாம், ஆண்டவர் என்னை விட்டாச்சுன்னா அவருக்கு வேற வழி கிடையாது, ஆகையினால என்னை விடமாட்டார் என்று சொல்லி நீங்கள் சொல்லிக் கொள்ளலாம். உங்களுடைய இருதயத்திலே நினைத்து விடலாம். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், அவ்வளவு சீக்கிரமாக கர்த்தர் உன்னை விட்டு என்ன பண்ண மாட்டார்? விலக மாட்டார். நீ அவருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பாத போது, அவருடைய சப்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்காத போது, மறுபடியும் மறுபடியும் உன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி அவருடைய வார்த்தைக்கு புறம்பான காரியங்களை துணிகரமாய் செய்கிறதான வேளையில் உன் பாவத்திற்கு தக்கதான தண்டனை உடனடியாக நடவாதபடியினால், அல்லது துர்க்கிரியைக்கு தக்கதான தண்டனை உடனடியாக தேவன் உனக்கு கொடுக்காதபடியினாலே தொடர்ந்து பொல்லாப்பை செய்வதற்கு, தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை சிந்திப்பதற்கு, தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை பேசுவதற்கு, தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளிலே நடப்புவதற்கு, வசனத்திற்கு புறம்பான காரியங்களை செய்வதற்கு உன்னுடைய இருதயம் துணிகரம் கொண்டிருக்குமே, ஆனால் அது உனக்கு கேடாய் முடியும் என்பதை தான் வேதம் சொல்லுகிறது. வேதத்துல சிலரை விட்டு கர்த்தர் விலகின வேளைகள் உண்டு.
அவர்களுக்கு என்ன சம்பவித்தது என்பதும் நமக்கு தெரியும். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதுதான் நம்முடைய பலன். உனக்குள்ளால வாசம் பண்ணுவதுதான் உன்னுடைய பலன். உனக்குள்ளால உலாவுகிறது தான் உன்னுடைய பலன். எப்படி வந்தாலும் நஷ்டம் அவருக்கு அல்ல, நஷ்டம் உன்னுடையதாய் மாறுகிறது. கர்த்தர் கொஞ்ச நேரத்தில் மனஸ்தாபத்தை மாற்றி விடுவார். யோனாவின் புஸ்தகத்தில் நீங்க வாசிக்கும் போது ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருக்கும். நன்றாய் கவனியுங்கள். நினிவே என்கிறதான பட்டணத்தின் மனுஷர், ராஜா முதல் அங்க இருக்கிற சாதாரண மனிதர்கள் வரையும் தேவனுடைய பார்வையிலே பொல்லாப்பான காரியங்களை நடப்பிக்கிறார்கள். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நடப்பிக்கிறார்கள். வசனத்திற்கும் வார்த்தைக்கும் புறம்பான காரியங்களை நடப்பிக்கிறார்கள். தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியை அழைக்கிறார், யோனாவை. நான் அவனுடைய சரித்திரத்துக்குள்ளால இப்ப போகல, மேலோட்டமாக சொல்கிறேன். அவனை போய் அங்க பிரசங்கி என்று சொல்கிறார். 1,20,000 ஜனங்கள் அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் பாவத்திலே அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கூக்குரல் என்னுடைய சன்னதியிலே வந்து எட்டி இருக்கிறது. என்னுடைய கோபம் அவர்கள் மேல் பற்றி எரிய போகிறது. நான் அவர்களை அழிக்க போகிறேன். நீ போய் அவர்களுக்கு வரப்போகிற கோபாக்கினை குறித்து சொல் என்று சொல்லி இந்த யோனாவை அனுப்புகிறார். முதலிலே வழி தவறி போனாலும் மறுபடியும் யோனாவை அனுப்புவதுதான் தேவ சித்தமாக இருந்தபடியினால அவனுக்கு மீனுக்கு வயத்துக்குள்ளால வச்சு பத்திரமாக நினிவேயில கொண்டு போய் சேர்க்கிறார். இப்பொழுது யோனா நினிவேயில போய் சொல்றான், இன்னும் இரவு பகல் 40 நாட்கள் தான் உண்டு, இந்த நினிவே அழிய போகிறது. கர்த்தரிடத்திற்கு மனம் திரும்புங்க. உங்க பொல்லாத கிரியைகளும் நடக்கைகளும் தேவனை விசனப்படுத்தி இருக்கிறது. தேவன் கோபம் கொண்டிருக்கிறார். நினிவேயே, நினிவேயே, உன்மேல் தேவன் தம்முடைய கோபாக்கினையின் கலசத்தை ஊற்றப் போகிறார். ஆகையினால் தேவனிடத்திற்கு திரும்பு என்று சொல்லி தேவன் சொன்ன வார்த்தைகளை அந்த நினிவேக்கு இந்த யோனா சொல்லுகிறார். நீங்கள் வேதாகமத்தை கவனித்து பார்ப்பீர்களே, ஆனால் தேவன் தாம் சொன்ன தீங்கை செய்யாதபடிக்கு மனஸ்தாபம் கொண்டார். ஆமென் சொல்லுங்களேன். ஏன் மனஸ்தாபம் கொண்டாருன்னு சொல்லி நீங்க யோசிக்கிறதான வேளையில அந்த யோனாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம், அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து. நல்லா கவனிங்க, இந்த கிரியைகளை பார்த்து என்பது மிகவும் முக்கியமான காரியம். அவர்கள் தேவனிடத்தில் மனம் திரும்புவதை கர்த்தர் எப்படி பார்க்கிறார்? அவர்களுடைய கிரியைகளிலே வித்தியாசம் வந்திருக்கிறதா? மன்னியும் என்கிறார்கள், இந்த கோபாக்கினை என்மேல் வந்துவிடக் கூடாது என்று கதறுகிறார்கள், உண்மைதான். ஆனால் அவர்களுடையதான, நல்ல கவனிங்க, மனம் திரும்பினது. அவர்கள் பொல்லாத கிரியைகளை விட்டு, வழிகளை விட்டு என்னிடத்திற்கு திரும்பினது உண்மையானால், அவர்களுடைய மனம் திரும்பினது உண்மையானால், மனம் திரும்பின அவர்களுடைய கிரியை இப்பொழுது எப்படி இருக்கிறது என்று பார்க்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இப்ப மனம் திரும்பின நினிவேயை பார்க்கிறாரு. அவருடைய கிரியைகள் தேவனுடைய பார்வையிலே நிறைவுள்ளவைகளாயிருக்கிறது. அல்லேலூயா. ஆகையினால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. மனம் மாறினார் கர்த்தர். எதற்காக? அவர்கள் மனம் திரும்பினது வார்த்தையினால் அல்ல, தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்து வெளிப்படையாய் அந்த நேரத்திலே வந்திருக்கிற அந்த கோபாக்கினையிலிருந்து விடுதலையாகும்படியாய் அல்ல, உண்மையாய் தேவனிடத்திற்கு மனத்தாழ்மை உள்ளவர்களாய் மாறி தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து பயந்து உண்மையாய் இருதயத்திலே குத்துண்டவர்களாகி மனம் திரும்பி தங்களுடைய தவறுகளுக்காக மனஸ்தாபப்பட்டு பொல்லாத வழிகளையும் கிரியைகளையும் விட்டுவிட்டு நல்ல கிரியைகளை செய்ய ஆரம்பித்தார்கள். வேதம் நமக்கு சொல்லுகிறது, நீ மனம் திரும்பினேன் என்றல்லது முக்கியம். மத்தேயுவில் வாசிக்கிறோம், மனம் திரும்புதலுக்கேற்ற கிரியைகளை செய்கிறாயோ, மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிறாயோ? ஆண்டவரே மன்னியும் மன்னியும் என்று கேட்கிற நீ தேவன் மன்னிக்கிறார் என்பதை தெரிந்தவுடன் மறுபடியும் உன்னுடைய கிரியைகளை மாற்றாமல் இரட்டிப்பான கேட்டின் மகனாக,
கேட்டின் மகளாக அதே பொல்லாத வழி, அதே பொல்லாத கிரியைகளை செய்து துணிகரம் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ? கர்த்தர் என்னோடு கூட தான் இருக்கிறார், ஆகையினாலே எனக்கு தீங்கு வரவில்லை, தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்டார் என்று சொல்லி மறுபடியும் மறுபடியும் தேவ பார்வையிலே உன்னுடைய கிரியைகளை நிறைவுள்ளவைகளாய் அல்ல, தேவன் துக்கப்படுத்துகிறவைகளாய், தேவனை துக்கப்படுத்துகிறவைகளாய் இருக்குமே ஆனால் தேவ கோபாக்கினை என்கிற தீ உன்னை விட்டு விலகப் போவதில்லை. அல்லேலூயா. விளக்கு தண்டை எடுத்து போடுவார், அவர் விலகி விடுவார். நீ நிர்பந்தமான மனுஷனாய், நிர்பந்தமான மனுஷியாய் மாறிவிடுவாய். என்னை கேட்கிற எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நீ மனம் திரும்புகிறது உண்மையானால் உன்னுடைய கிரியைகள் மனம் திரும்புதலுக்கு ஏற்றதாக தேவன் உனக்கு செய்வேன் என்று சொன்னதான அந்த தீமையை நினைத்து தேவனை மனஸ்தாபப்பட செய்கிறதாக இருக்க வேண்டும். இந்த நினிவேயின் ஜனங்கள் தங்களுடைய செவியை அடைத்துக் கொள்ளவில்லை, ஒரு செவியிலே கேட்டு மறுச்செவியிலே விட்டுவிடவில்லை, மாறாக தேவனுடைய வார்த்தையை, எச்சரிப்பின் சப்தத்தை, கடிந்து கொள்ளுதலின் சத்தத்தை தங்களுடைய இருதயமாகிய கற்பலகையில் இரும்பெழுத்தாணியினாலே எழுதி தங்களை உயித்து ஆராய்ந்து சோதித்து நல்லா கவனிச்சு பாருங்க. ராஜா முதல் சிறியோர் வரைக்கும், ஆளுகிறவனாய் இருக்கிறவன் முதல் அடிமையாய் இருக்கிற கடைநிலை மனுஷன் வரைக்கும், அவர்களுடைய மிருக ஜீவன்கள் வரைக்கும் ரெட்டுடுத்தி தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி ஆண்டவர் சொன்ன தீங்கு என் தேசத்தின் மேல், என் மேல் வரக்கூடாது என்று சொல்லி அவர்கள் அங்கலாய்க்கிறதை பார்க்கிறோம். நடந்தது என்ன? தேவன் அவர்கள் மனம் திரும்பினது உண்மையோ என்று சொல்லி அவர்களுடைய கிரியைகளை கூர்ந்து கவனிக்கிறார். நீயும் நானும் மனம் திரும்பினது உண்மையா, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியை நம்மிடத்தில் இருக்கிறதோ என்று சொல்லி மனம் திரும்பினேன் என்று சொல்கிறவனுடைய வாழ்க்கையில கிரியைகள் தேவனுக்கு ஆமென் நிறைவுள்ளவைகளாக, மகிழச் செய்கிறவைகளாக, உண்மையாய் வசனத்தை கை கொண்டு நடக்கிற அனுபவம் உன்னுடைய வாழ்க்கையில வந்திருக்கிறதோ என்று சொல்லி கர்த்தர் கூர்ந்து கவனிக்கிறவராயிருக்கிறார். சபையே, எபேசுவே, எபேசுவே, உன்னுடைய மனம் திரும்புதல் மாய்மாலமாய் இருக்குமே ஆனால் தேவன் உன்னுடைய மேன்மை என்கிறதான விளக்கு தண்டை எடுத்து போடுவதும் உண்மை. இந்த விளக்கு தண்டு விளக்கிலிருந்து பிரிந்து போகுமே ஆனால், அல்லது கிறிஸ்து ஒரு சபையை விட்டு விலகி விடுவாரே ஆனால், நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள், அவர்களுக்கு ஏற்படுகிற இழப்பு என்ன என்பதை குறித்து 3 காரியங்களை சொல்லும்படி வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் சபையாகிய நம்மோடு கூட இந்த நாளிலும் பேசுவாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவதாக நீ இழக்க போகிற மேன்மை என்ன தெரியுமா? உன்னுடைய அலங்காரம் என்கிற மேன்மையை இழக்க போகிறாய். ஆமென். அல்லேலூயா. சபையே, விளக்கு தண்டாகிய கிறிஸ்துவின் மேல் விளக்காய் நீ இணைக்கப்பட்டிருக்கும் வரைக்கும் தான் உனக்குள்ளால ஒரு அலங்காரம் இருக்கும். அலங்காரம் என்கிற மேன்மை உடைய சபையாய், அலங்காரம் என்கிற மேன்மை உடைய நபராய் நீங்களும் நானும் இருக்க முடியும். ஆனால் விளக்கு தண்டாகிய கிறிஸ்துவிலிருந்து நீங்கள் தனித்து விடப்படுகிற விளக்காய் இருப்பீர்களே ஆனால் அந்த அலங்காரம் என்கிற மேன்மையை நீங்கள் இழந்து போகிறீர்கள். அந்த விளக்கு தண்டில் இருக்கிற அலங்காரம் என்னன்னு பார்ப்போம். திருப்பிக் கொள்வோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 34, 35 வசனங்களை வாசிக்கலாம். விளக்கு தண்டிலோ வாதுமை கொட்டைக்கு ஒப்பான 4 மொக்குகளும் பழங்களும் பூக்களும் இருப்பதாக, அதிலிருந்து புறப்படும் 2 கிளைகளின் கீழ் ஒரு பழமும், வேறு 2 கிளைகளின் கீழ் ஒரு பழமும், மற்ற 2 கிளைகளின் கீழ் ஒரு பழமும் இருப்பதாக. விளக்கு தண்டிலிருந்து புறப்படும் 6 கிளைகளும் இந்த அலங்காரம் பெற்றதாக அப்படியே இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென்.
ஒரு அலங்காரம் உள்ள விளக்கு தண்டிலே நீ இணைக்கப்பட்டிருக்கிறபடியினால் தான் நீ அலங்காரமான சபையாய் அல்லது அலங்காரமான விளக்காய் தென்பட்டு கொண்டிருக்கிறாய். ஆமென் சொல்லுங்களேன். ஆமே. நீ அலங்காரமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக வாதுமை கொட்டைகள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. நன்றாய் கவனித்து பாருங்கள். அந்த வசனத்தில் பழங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது, பூக்கள் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி எல்லாம் வேதம் நமக்கு சொல்லுகிறது. இது ஆசரிப்பு கூடாரத்தில் பரிசுத்த ஸ்தலத்திலே வைக்க வேண்டிய குத்து விளக்கை குறித்த பிரமாணத்தை தேவனுடைய மனுஷனாகிய மோசேக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின விதம். ஆமருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவன் தன்னுடைய சபையாகிய தன்னுடையதான விளக்கு அலங்காரமாயிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்காக தான் 1000-10,000 பேரிலும் பூரண அழகுள்ளவராயிருந்தவர் தன்னுடைய அழகை கல்வாரி சிலுவையில இழந்தவராக, அந்த கேடடைந்தவராக தன்னை மாற்றி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழும்பினவர், மறுபடியும் தெய்வீக மகிமை என்கிற அழகை பெற்றவராக சபையை ஸ்தாபித்திருக்கிறார். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சிலருடைய கண்களுக்கு சபை தனித்து விடப்பட்ட ஆதரவற்ற சபையை போல தெரியலாம். ஆனால் உண்மையான சபை, கிறிஸ்துவினுடைய வார்த்தையை கை கொண்டு நடக்கிறதான சபை, அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் வளருவதற்கு தன்னை பூரணமாய் ஒப்பு கொடுத்திருக்கிற சபை, கர்த்தருடைய வசனத்திற்கு நடுங்குகிற சபை எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? அந்த விளக்கு தண்டாகிய கிறிஸ்துவோடு கூட பிரிக்க முடியாதபடி இணைக்கப்பட்ட சபையாய் இருக்கிறது. கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆகையினால்தான் சபை என்பது சாதாரணமானதல்ல, கிறிஸ்துவினுடைய சரீரம் என்று சொல்லி வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. ஆமென். சரீரமாகிய சபை நாமே, ஆனால் நமக்கு தலை யார் தெரியுமா? கிறிஸ்து என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சபைக்கு மேன்மை என்ன தெரியுமா? கிறிஸ்து என்கிற தலை. தலை இல்லை என்றால் சபை ஒன்றுக்கும் உதவாததாய் போய்விடும். கிறிஸ்து எப்பொழுது தெரியுமா சபையில் நிலை கொண்டிருப்பார்? உலாவுவார், சபையை பார்த்து மகிழுவார். சபை தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு நடக்கும் போதுதான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ தனித்து செயல்பட வேண்டியவன் அல்ல, நீ தனித்து செயல்பட வேண்டியவள் அல்ல. உன்னுடைய அலங்காரத்தை ஒருபோதும் இழந்து போகாதபடிக்கு எல்லா வேளையிலும் கிறிஸ்துவோடு கூட இணைந்திருக்க வேண்டியவன், கிறிஸ்துவோடு கூட இணைந்திருக்க வேண்டியவள். கிறிஸ்துவை விட்டு உன்னை பிரிக்கிற, கிறிஸ்துவுக்கும் உனக்கும் நடுவில் பிரிவினையை உண்டாக்குகிற, கர்த்தருடைய வார்த்தைக்கு புறம்பான எந்த காரியங்களையும் சுய இச்சையை நிறைவேற்றுவதற்காக, உன்னுடைய சுய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக தன்தோண்டித்தனமாக செய்கிறவளாய் நீங்கள் இருக்கக்கூடாது. எல்லா காரியங்களிலும் கர்த்தருக்கு பிரியமானது இன்னது என்பதை சோதித்தறியுங்கள் என்று எபேசியர் 5:10 நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அப்படி சோதித்தறியும் போதுதான் கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிறவளாய் மாறுவாய். கலாத்தியர் 2:20 பவுல் சொல்லும் போது சொல்வார், கிறிஸ்துவுடனே கூட நான் என்ன பண்ணப்பட்டிருக்கிறேன்? சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறேன். அதே பவுல் என்ன சொல்வார் தெரியுமா? அந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு, நான் அவரிடத்தில் வைத்திருக்கிற அன்பை விட்டு, அவர் என்னிடத்தில் வைத்திருக்கிற அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? என்னையும் கிறிஸ்துவையும் தனித்தனியாக பிரிக்கிற காரியம் என்ன? நான் சிலுவையில் கிறிஸ்துவோடு கூட அறையப்பட்டிருக்கிறபடியினாலே, நான் புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்டிருக்கிறபடியினாலே, கிறிஸ்து எனக்குள்ளும் நான் அவருக்குள்ளும் இருக்கிறபடியினாலே எதுவும் என்னை சேதப்படுத்த முடியாது என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை குறித்து அங்கே சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளையே, விளக்கு தண்டாகிய அந்த கிறிஸ்துவோடு கூட நீ இணைந்திருக்கும் வரைக்கும் தான், கர்த்தர் வைத்த நிலையிலே தரித்திருக்கும் வரைக்கும் தான் உனக்கு மேன்மையான அலங்காரம். ஆமே, ஆமே, ஆமே. கிறிஸ்து உன்னை விட்டு விலகினால்
முதல் ராஜாவாகிய சவுலை விட்டு விலகினார். அவனுடைய வாழ்க்கை அலங்கோலமாய் மாறிற்று. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் சிம்சோனை விட்டு விலகினார். அவனுடைய வாழ்க்கை நிர்பந்தமானதாய் மாறிவிட்டது. ஒரு முறை இஸ்ரவேல் பாளையத்தை விட்டு கர்த்தர் விலகினார். சபையை விட்டு கர்த்தர் விலகினார். சத்துருக்களுக்கு முன்பாக 36 இஸ்ரவேலர் வெட்டுண்டு விழுந்து கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாம் ஏன் சம்பவித்தது தெரியுமா? தேவனோடு கூட இணைந்திருக்க வேண்டிய சபையானது, பழைய ஏற்பாட்டு சபையானது அவரை விட்டு விலக ஆரம்பித்தபடியினாலே, அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவரிடத்திலே அன்பு கூறுவதற்கு மனதற்றவர்களாய் போனபடியினாலே, அவர்களுடைய கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவைகளாய் இல்லாதபடியினாலே இவைகள் சம்பவிக்கிறது. அவர்கள் வெட்டுண்டு விழுகிறார்கள். இன்றைக்கு சில சத்துருக்களுக்கு முன்பாக நீ வெட்டுண்டு விழுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? சில சத்துருக்களுடைய கரத்தில் தேவன் உன்னை ஒப்பு கொடுப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியையை கர்த்தர் கூர்ந்து கவனிக்கிறதான வேளையில் மனம் திரும்பினேன் என்று சொன்ன நீ, கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக தாழ்த்தினேன் என்று சொன்ன நீ, கர்த்தர் என்னோடு கூட பேசினார் என்று சொன்ன நீ, சாட்சியிட்ட நீ, கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அவர்களுக்கு ஏற்றதாக உன்னுடைய கிரியையை வெளிப்படுத்தவில்லை. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கர்த்தர் விரும்புகிற கிரியைகளை நீ வெளிப்படுத்தவில்லை. உன்னுடைய தாழ்மை எதுவாக இருந்தது? வெறும் வார்த்தையிலிருந்து வெளிப்படுகிற மாயமான தாழ்மையாய் இருந்தது. தேவன் மனஸ்தாபம் கொண்டார். தேவன் மனஸ்தாபம் கொண்டார். தெய்வ பிள்ளையே, உங்களில் அநேக பேருக்குள்ளாக இருக்கிற ஆவி என்ன தெரியுமா? ஆகாபின் ஆவி. பிரச்சனை வரும்போது I surrender, மொத்தமா தாழ்த்தீர் ஆண்டவரே. அப்படியே தாழ்த்திட்டான். எலியாவை பார்த்து சொல்றாரு, அவன் திருந்த மாட்டான்னு நீ சொன்ன இல்ல, கொடுக்கிற வாய்ப்பு வீணுன்னு சொன்ன இல்ல, இப்ப பாத்தியா ஆகாப் என்னுடைய வார்த்தைக்கு முன்னால தன்னை தாழ்த்தினான். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவரை ஏமாற்றின ஒருவன் அவன். அவனுக்கு வேஷம் மனுஷனை ஏமாற்றி இருக்கும்னா பரவாயில்லை, ஆண்டவரை ஏமாற்றி இருக்கும். ஆனா எலியா என்ன நினைச்சிருப்பான் தெரியுமா? வெயிட் அண்ட் சீ, கொஞ்சம் பொறுத்திருந்து பாரு ஆண்டவரே, இந்த ஆகாப்பை குறித்து எனக்கு நல்லா தெரியும். ஆமென் சொல்லுங்களேன். உண்மைதான், உண்மைதான். கர்த்தர் அவனுக்கு வரும் என்று சொன்ன தீங்கில இருந்து அவனை விடுதலையாக்கின உடனே என்ன பண்ணிட்டான் தெரியுமா? மறுபடியும் விட்ட கிரியைகளை செய்ய ஆரம்பித்தான். தேவன் விரும்புகிற மனம் திரும்புதலுக்கேற்ற கிரியைகளை அல்ல. நம்மில் அநேக பேர் அதை தான் செய்து கொண்டிருக்கிறோம். பிரச்சனை வரும்போது ஆண்டவரே 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 உமக்கு பிரியமா வாழுவேன், உமக்கு பிரியமா வாழ்றேன், இதை விட்டுறேன் அதை விட்டுறேன், அப்படி செய்யறேன் இப்படி செய்யறேங்கிறவங்க பிரச்சனைகள் விலகி போன உடனே நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணுகிறீர்கள்? உங்களுக்கு கேடு உண்டாக்குகிற துர்க்கிரியைகளை செய்ய ஆரம்பித்து விடுகிறீர்கள். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அங்கே ஹல்லேலூயா கிருபை கிரியை நடப்பிக்கல, இங்கே கிருபை உனக்காய் கிரியை நடப்பிக்கிறபடியினால, ஆண்டவர் உனக்காய் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறபடியினால பிழைத்து கொண்டிருக்கிறாய். நீ நினைக்கிறாய் இது என்னைக்கு நடக்கும்னு. ஒரு நாளில் சும்மா மரத்தின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிற கோடாரியை ஆண்டவர் கரங்கள்ல கொடுத்துருவாரு. வெட்டி வீழ்த்தப்படுவாய் சபையே. மனம் திரும்பாத பட்சத்தில் விளக்கு தண்டை எடுப்பேன். விளக்கு தண்டு என்பது மேன்மைன்னு சொன்னேன், கிறிஸ்துவை அடையாளம் காட்டுகிறது. அப்ப முதலாவது என்ன மேன்மை இழக்கிறோம்? அலங்காரம் என்கிற மேன்மை. ஆமென், சத்தமா சொல்லுங்களேன். அலங்காரம் என்கிற மேன்மை இழக்கிறோம். வேதத்தில் சில வசனங்களை வாசிக்கிறதான வேளையில் சங்கீதம் 29:2, 96:9, 1 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 29வது வசனமாகிய 3 வசனங்களை வாசிக்கிறதான வேளையில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அலங்காரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த அலங்காரத்துக்கு பேரு பரிசுத்த அலங்காரம். கரங்களை கொட்டி
அசுத்தனாக, அருவருப்பானவனாக, பாவியாக, புறக்கணிக்கப்பட்டவனாக, கோபாக்கினையின் பாத்திரமாக கிடந்த என்மேல் அவர் கிருபை கூர்ந்து என்னை ரட்சித்து எனக்கு தந்த ஒரு பெரிய மேன்மையான அலங்காரம் என்ன தெரியுமா? அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நானும் பரிசுத்தமாய் இருக்கணும். அவர் மேல் நான் இணைக்கப்படாதது வரையிலும். ஆமென். சத்தமா சொல்லுங்களேன். நான் அலங்காரம் உள்ள விளக்காய் இருக்கவில்லை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிரயோஜனமற்ற விளக்காய் இருந்தேன். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணினாரு? விளக்கு தண்டாகிய தன்மேல் இணைத்து கொண்டு என்னை அலங்காரம் உள்ள மேன்மை உள்ள விளக்காய் மாற்றினார். பரிசுத்தம் என்கிற அலங்காரத்தை, அவரிடத்தில் இருக்கிற அதே அலங்காரத்தை எனக்கு கர்த்தர் தந்தார். ஆமென். இப்ப நல்லா கவனிங்க. நான் ஆதியிலே செய்த அந்த கிரியை செய்வதற்கு, அந்த ஆதியிலே கொண்டிருந்த அன்பை, ஆமென் ஆமென், மறுபடியும் மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் வெளிப்படுத்துவதற்கு மனதற்றவனாய் மாறி கர்த்தருடைய கற்பனையை விட்டு வாழ்ற வாழ்க்கை எனக்கு இருக்குமன்னா ஆண்டவர் என்னைக்கும் எக்ஸ்கியூஸ் மீ சொல்ல மாட்டாரு. நீ எக்ஸ்கியூஸ் மீ சொல்ற சத்தம் ஆண்டவருக்கு கேட்காது. திடீரென்று ஒரு நாளைக்கு என்ன பண்ணிடுவாரு? விலகி விடுவார். பரிசுத்தத்தின் மேன்மையை இழந்து விடுவாய், அலங்காரத்தை இழந்து விடுவாய். கர்த்தர் விலகும் போது எப்படி இருக்கும் தெரியுமா? அசுத்தம் எல்லாம் பரிசுத்தமா தெரியும். கரங்களை கொட்டி அதுவரைக்கும் அருவருப்பா தெரிஞ்ச, பாவம் என்று தெரிந்த, கர்த்தரையும் என்னையும் பிரிக்கிற காரியம் என்று தெரிந்த எல்லா அருவருப்புகளும், அசுத்தமான நினைவுகளும், பேச்சுகளும், கிரியைகளும், நடக்கைகளும் உனக்கு பரிசுத்தமா தெரியும். பரிசுத்தம் இன்னதென்றும் அசுத்தம் இன்னதென்றும் வேறு பிரித்தறிகிற புத்தியற்றவளாய் மாறி போவாய். நீ செய்கிறதெல்லாம் பரிசுத்தமாய் இருக்கும். நீ நினைக்கிறதெல்லாம் பரிசுத்தமாய் இருக்கும். நீ பேசுறதெல்லாம் பரிசுத்தமாய் இருக்கும். உன்னை போல பரிசுத்தம் உள்ளவர்கள் உலகத்துல இருக்கிறதா உனக்கு தோணாது. வசனம் என்கிற கண்ணாடிக்கு முன்னால ஒருபோதும் உன்னை நிறுத்தி பார்க்காம சுய நீதிக்கு முன்னால உன்னை நிறுத்தி பார்ப்ப. தேவனுடைய இருதய துடிப்பு இன்னதென்று மறந்து போனவனாய், மறந்து போனவளாய், தன்னிச்சையாய் காட்டிலே சுற்றித் திரிகிற காட்டு கழுதையை போல நீ மாறி போவாய். தேவ சப்தத்திற்கு விரோதமாய் உன்னுடைய காதுகளையும் இருதயத்தையும் அடைத்து போடுவாய். அதிலே குற்றம் கண்டுபிடிக்கிறவனாய் விமர்சிக்கிறவளாய் மாறி போவாய். உனக்குள்ளால இருக்கிற அருவருப்புகளின் அதிபதி சொல்லுவான், உன்னதான் குத்தி பேசுறான். உன்னை போல நீதிமான், உன்னை போல நீதி உள்ளவள் இந்த உலகத்துல இல்ல, ஆனா உன்னை தான் குற்றம் சாட்டி பேசுறான் என்று சொல்லி அசுத்தத்தை பரிசுத்தமாக, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை பிரியம் உள்ளதை போல உனக்கு அடையாளம் காட்டுவாங்க. இப்ப எந்த அளவிற்கு அசுத்தத்தில் கிடந்த நீ மீட்கப்பட்டு பரிசுத்தம் என்கிற அலங்காரத்தை பெற்றாயோ, அந்த பரிசுத்தம் என்கிற அலங்காரம் என்கிற மேன்மையை இழந்து மறுபடியும் அசுத்தத்தை அலங்காரமாக வைத்துக் கொள்வாய். காலை வேளையில தேவ சபையே கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன்னுடைய நினைவுகள் கேடுள்ளவைகளாயிருந்தும், உன்னுடைய வார்த்தைகள் கேடுள்ளவைகளாயிருந்தும், உன்னுடைய கிரியைகள் ஆண்டவருக்கு முன்பாக, ஆமென், அவருக்கு பிரியமற்றதாயிருந்தும் நிறைவற்றதாயிருந்தும், இதெல்லாம் சரி என்று சொல்லி மமதை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ, ஜாக்கிரை சகோதர சகோதரி, வாலிபனே கன்னிகையே, கர்த்தர் உன்னோடு கூட தான் பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்கூட தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. சபையோடு கூட உன்கிட்ட திட்டமாய் தெளிவாய் இன்னைக்கு முகமுகமா பேசிக்கிட்டு இருக்கிறாரு. உங்கள் எத்தனை பேருக்கு நீங்க செய்யறது, நீங்க நினைக்கிறது, நீங்க பேசுறது சரின்னு இருக்கோ, அத்தனை பேரை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய பரிசுத்தம் என்கிற மேன்மையான அலங்காரத்தை இழந்து போய் என்னை விட்டு பிரிந்து போய் கிடக்கிறாய். சபையே, ஒரு நாளில் நீ எவ்வளவு தெரியுமா பரிசுத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தாய். உன்னுடைய நினைவுகள் தேவனுடைய பார்வையில் நல்லவைகளாயிருந்தது.
உன்னுடைய இருதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து கொடுத்தாய். உன்னுடைய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிற நல்ல வார்த்தைகளாயிருந்தது. உன்னுடைய கிரியைகள் மற்றவர்களுக்கு ஒத்து போகாத, நீ தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி மற்றவர்களுக்கு அடையாளம் காட்டுகிற கிரியைகளாய், தேவன் விரும்புகிற கிரியைகளாய் இருந்தது. எந்த ஒரு மனுஷனையும் எந்த ஒரு மனுஷியையும் பிரியப்படுத்தாமல் கர்த்தரை மட்டும் சார்ந்து வாழ்கிறவளாய் கர்த்தருக்கு ஏற்ற கிரியைகளை நடப்பிக்கிறவனாய் நடக்கி வைக்கிறவனாய் இருந்தவனே பரிசுத்தம் என்கிற அலங்காரமாகிய மேன்மையை இழந்து போய், நான் நினைக்கிறது சரி, நான் பேசுகிறது சரி, நான் செய்கிறது சரி, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி மமதை கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான சபையே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மனம் திரும்பு. மனம் திரும்ப வேண்டிய கடைசி நொடி பொழுதுல நின்று கொண்டிருக்கிறாய். டேஞ்சர் சோன் என்கிறதான கடைசி 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 இடத்துல நீ நின்று கொண்டிருக்கிறாய். இது நீ எழும்புவதற்கு ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நீ பிரயோஜனப்படுத்திக்கிடலன்னா இனி ஒருபோதும் இந்த வாய்ப்பு உன்னிடத்திற்கு திரும்பி வரப்போவது இல்லை. அவர் கொடுக்கிற காலங்களில் நீ மனம் திரும்பாமல் போனால், மறுபடியும் உன்னுடைய வாழ்க்கையை புதுப்பிக்காமல் போனால், கிறிஸ்து என்கிற விளக்கு தண்டோடு கூட இணையும்படி உன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்காமல் போனால், சபையே இவை சம்பவிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ இப்படி நினைச்சிட வேண்டாம். பழைய ஏற்பாட்டு வேற, புதிய ஏற்பாடு வேற. இப்போ ஆண்டவர் கிருபை உள்ளவராயிருக்கிறார். அதே தேவன் தான் சொல்கிறான், நான் யாரு தெரியுமா? பட்சிக்கிற அக்னின்னும். எபிரேயர் 12:49 அந்த ஆண்டவர் தான் சொல்றார், உனக்கு இன்னைக்கு தருணம் கொடுக்கிறார். இனி ஒரு முறை இந்த தருணம் கிடைக்காம இருக்கலாம். இதுவே உனக்கு கடைசியாய் கொடுக்கப்படுகிற தருணமாய் இருக்கலாம். இந்த சத்தம் தான் நீ எழும்புவதற்கு கடைசியாய் கொடுக்கப்படுகிற சத்தமாய் இருக்கலாம். இனி இந்த சத்தத்தை உன்னுடைய செவிகள் கேட்பதற்கு கர்த்தர் தருணம் கொடுக்காமல் இருக்கலாம். இன்றே இரட்சணிய நாள், இன்றே அனுகிரக காலம். அல்லேலூயா. திருந்துவது நாளை என்று அல்லது சாயங்காலம் என்று ஒருபோதும் நாட்களையும் நேரங்களையும் விரயப்படுத்திக் கொள்ளாதே. கர்த்தர் கொடுக்கிற நேரத்தை பிடிச்சுக்க. ஆமென். நான் சொல்றேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த நேரத்தை நீ பிரயோஜனப்படுத்தலைன்னா நீங்கள் உங்களுடைய தேவன் கொடுத்த கிருபையை இழந்து போன்றுகிறீர்கள். உனக்குன்னு கர்த்தர் கொடுத்த கிருபையின் காலம் முடிவுக்கு வந்து விட்டது என்று சொல்லுவேன். நீ வாலிபனாயிருக்கலாம், கன்னிகையாயிருக்கலாம், சகோதரனாயிருக்கலாம், சகோதரியாயிருக்கலாம், அயோதிபராயிருக்கலாம். கர்த்தர் உனக்கு கொடுத்ததான கிருபையின் நாட்கள் முடிய போகிறது. எழும்பிடுவ. இன்னைக்கு நான் எச்சரிக்கிறேன், எழும்பிடுவான். இன்னைக்கு நான் கடிந்து கொள்கிறேன், எழும்பிடுவான்னு சொல்லி கர்த்தர் உனக்கு நேரத்தின் மேல் நேரத்தையும் தருணத்தின் மேல் தருணத்தையும் கொடுத்தார். நீ பின்முதுகை காட்டினாய். அல்லேலூயா. முத அலங்காரம் என்ன தெரியுமா? மேன்மையான அலங்காரம், பரிசுத்த அலங்காரம். வாசிக்கலாம். ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போமா? சங்கீதத்தின் புஸ்தகம் 29ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை மட்டும் வாசிப்போம். செலுத்துங்கள், கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். வேற யாருக்கும் செலுத்திராதீங்க. பரிசுத்த அலங்காரத்துடனே, கர்த்தர் கொடுத்த பரிசுத்தம் என்கிற அலங்காரத்துடனே, ஆமென், கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்தம் என்கிற மேன்மையான அலங்காரத்தை இழந்து போகிற விளக்கா நீ இருக்கண்டாம். 2வது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். இயேசுவோடு கூட இருக்கும்போது நமக்கு என்ன ஒரு வஸ்திரத்தை கொடுக்கிறார்? வாசிக்கலாம். எழும்பு எழும்பு சீயோனே. எந்த வசனம் தெரியுமா? ஏசாயா 52:1 வாசிக்கலாம். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. அடுத்த வசனத்துல சொல்றாரு, நீ எழும்புறதெல்லாம் சரி, இனி விழுந்து போகாதபடிக்கு தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. எருசலேமே,
வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, கிருபையிலிருந்து விழுந்து போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. இரண்டாவதாக கிறிஸ்து என்கிற விளக்கு தண்டில் இருக்கிற விளக்கு, உனக்கு ஒரு அலங்காரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த அலங்காரம் மட்டுமல்ல, இனி நிர்வாணமாகிய அவலட்சணம் உன்னிலிருந்து வெளிப்படாதபடி, பழைய பாவ வாழ்க்கை, அசுத்த வாழ்க்கை, அருவருப்பான கிரியைகள் உன்னிலிருந்து வெளிப்படாதபடி தேவன் வஸ்திர அலங்காரம் என்கிற ஒன்றை உனக்கு கொடுத்திருக்கிறார். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அந்த வஸ்திரத்துக்கு பேர் என்ன தெரியுமா? ஏசாயா 61:10 வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ரட்சிப்பு என்னும் வஸ்திரம். ஆமென், ஆமென். வாசிக்கலாம். மகிழ்கிறேன், களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கு, மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்வதற்கு ஒப்பாக. நீ காத்திலையும் கழுத்திலையும் போட்டு அலங்கரிக்கலாம். அந்த அலங்காரத்திற்கு ஒப்பாக கிறிஸ்து என்கிற விளக்கு தண்டோடு கூட இணைந்திருக்கிற விளக்கே உனக்கு ஒரு வஸ்திர அலங்காரத்தை கொடுத்திருக்கிறாரு. எதுக்கு தெரியுமா? பழைய பாவ வாழ்க்கையாகிய, நிர்வாண வாழ்க்கையாகிய அவலட்சணை தெரியக்கூடாதுங்கிறதுக்காக சிப்பின் வஸ்திரம் என்கிறதான ஒரு அலங்காரத்தை உனக்கு கொடுத்து, நீதியின் சால்வையினால உன்னை மூடி, கல்யாண வஸ்திரத்தை உனக்கு தரிச்சு, வெண்வஸ்திரத்தினால் உன்னை நிரப்பி மெல்லிய வஸ்திரமாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த மெல்லிய வஸ்திரம் இருந்தாதான், ஆமென் சொல்லுங்களேன், நீ மணவாட்டி என்கிற ஸ்தானத்துல நிப்ப. என்னைக்கு விளக்கு தண்ட விட்டுறியோ, விளக்கு தண்டுக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லாம, வசனத்துக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லாம, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியை நடப்பிக்காத ஒரு வாழ்க்கை வாழுகிறாயோ, அப்பொழுதே கர்த்தர் உன்னை விட்டு பரிசுத்த அலங்காரம் மட்டும் இல்ல போறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த அலங்காரமாகிய வஸ்திரங்களை உன்னை விட்டு மாற்றி போடுகிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நீ உடுத்துகிற வஸ்திரத்தை பார்த்து இந்த உலகம் ஒன்னு மெச்சிக்கொள்ளலாம். ஆனா தேவன் கொடுத்த இந்த அலங்காரமான வஸ்திரம் இல்லாம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளால நீ போகவும் முடியாது. இந்த உலகத்தோடு, கிறிஸ்துவோடு கூட இணைந்து இருக்கவும் முடியாது. ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்போது எதை இழந்துட்டான்? வஸ்திரத்தை இழந்து போனான். எருசலேம் என்பது தேவனோடு கூட உள்ள ஐக்கியத்தை விட்டு, கிறிஸ்துவோடு கூட உள்ள ஐக்கியத்தை விட்டு தந்தோண்டித்தனமாய் சாபம் என்கிற எரிகோவுக்கு நேராய் புறப்பட்டு போனான். அவன் கள்ளர் என்கிறதான சாத்தானுடைய கரத்துல அகப்பட்டு கொண்டான். அவர்கள் அவனை அடித்து குற்றுயிராக்கி அவன் வஸ்திரத்தை எடுத்துக் கொண்டார்கள். இவன் இனி ஒருபோதும் தேவனிடத்திற்கு திரும்ப கூடாது என்பதற்காக. உன் ரட்சிப்பின் வஸ்திரத்தை நீ என்ன பண்ணணும்? காத்து கொள்ள வேண்டும். பிரசங்கியில வாசிக்கும் போது 2 காரியம் எழுதப்பட்டிருக்க. ஒன்னு, உன்னுடைய வஸ்திரம் எப்பொழுதும் வெண்மையாயும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாயும் இருக்கணும். தேவன் கொடுத்த வஸ்திரம் எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? கரைப்படாதபடிக்கு வெண்மையாயிருக்கணும். உன் தலைக்கு என்ன எண்ணெய்? பரிசுத்தாவி என்கிற எண்ணெயை உன்னுடைய சிரசின் மேல் கர்த்தர் ஊற்றி இருக்கிறாரே. தாவீது சொன்னதை போல, என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொன்னதை போல, அந்த எண்ணெய் குறையாம எண்ணெயில நிரம்பி வழிகிற அனுபவம், பரிசுத்தாவிக்குள்ளாய் நிறைந்து வாழுகிற ஒரு அனுபவம், பரிசுத்தாவியானவரை விட்டு விலகாத ஒரு அனுபவம் தேவ சபையில இருக்கணும். பரிசுத்தம் மட்டுமல்ல, உன்னுடைய மேன்மையின் அலங்காரம் கர்த்தர் கொடுத்திருக்கிற வஸ்திர அலங்காரம். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கும் போது இது வர, நீ விழித்துக்கொண்டு உன் வஸ்திரத்தை இழந்து போகாதபடி காத்துக்கொள். ஆமே, நான் கொடுத்த வஸ்திரத்தை நீ உடுத்திருக்கும் வரைக்கும் தான் உனக்கும் எனக்கும் ஒட்டும் உறவும் எல்லாம். நான் கொடுத்திருக்கிறதான என்னுடைய மகிமையான வஸ்திரங்களை நீ அணிந்திருக்கும் வரைக்கும் தான் உனக்கும் எனக்கு என்னது? ஒட்டும் உறவும் எல்லாம். என் வஸ்திரத்தை எப்ப இழந்து போறியோ, எப்ப கரப்படுத்துறியோ, அப்பவே நான் உன்னை விட்டு என்ன பண்ணிடுவேன்? விலகிடுவேன்.
நான் விரும்புகிற, நான் நேசிக்கிற, சிநேகிக்கிற பரிசுத்தம் இல்லாதவங்கிட்ட எனக்கு என்ன வேலை? நான் நிர்வாணத்தை மூடும்படி கொடுத்த வஸ்திரத்தை இழந்து போனவங்கிட்ட எனக்கு என்ன வேலை? ஒட்டு இல்லை. ஆண்டவர் சொல்லுவாரு, உங்ககிட்ட இனி எனக்கு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. அதுக்கு அர்த்தம் யாரு தெரியுமா? நீ யாரோ நான் யாரோ, முடிஞ்சிச்சு. நீயா ஒன்று இழக்கண்டாம். பரிசுத்தம் என்கிற அலங்காரத்தை நீ இழக்க ஆரம்பித்த உடனே வஸ்திரம் என்கிற அலங்காரத்தை நீ இழந்து விடுவாய். பரிசுத்தம் என்கிற அலங்காரத்துக்குள்ளால நீ இருக்கும் வரைக்கும் தான் வஸ்திரம் என்கிற அலங்காரம் ஒன்றன் பின் ஒன்றாக உனக்குள்ளால வந்து கொண்டே இருக்கும். ஆவிக்குரிய அனுபவங்களில் வளர்ச்சி உருவாகும். கிறிஸ்துவினுடைய சாயலுக்கொப்பான சாயலாய் மாறி முடிவில் மகிமையின் வஸ்திரமாகிய ஆமே அந்த மெல்லிய மென் வஸ்திரத்தை தரித்து மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாவாய். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சரதையை பார்த்ததுனால தான் சொன்னாரு, இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவில் எனக்கு ஒரு கூட்டம் அங்கே இருக்கிறான். அவன் யார் தெரியுமா? வஸ்திரத்தை இழந்து போனவன்னு சொல்லல, அசுசிப்படுத்தாதவன். அவன் சரதைக்குள்ளாலதான் இருக்கிறான். என்னை முற்றிலுமாய் விட்டு விலகின சரதைக்குள்ளால இருந்தாலும் 5ஆம் சபை, அந்த சபை 3ஆம் அதிகாரத்தில் முதல் சபையை 1வது வசனம் முதல் வாசிக்கிறதான வேளையிலே சரதை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் என்று சொல்லி அங்கே நிருபம் எழுதுவார். சரதை விழுந்து போயிருக்கலாம், சரத தேவனை விட்டு விலகி போயிருக்கலாம். ஆனோ அந்த சரதைக்குள்ளும் நான் கொடுத்த வஸ்திரத்தை உலகத்தால் கரைப்படுத்தாத, யாக்கோபு சொல்லுவாரு, வஸ்திரம் எதனால கரைப்பட்டுச்சான்? 1:27 சொல்லுவாரு, உலகத்தால் கரைப்படுத்தாதபடி தன்னை காத்துக் கொள்வதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத பக்தியாயிருக்கிறது என்று சொல்லி. உன் வஸ்திரம் எப்ப தெரியுமா கரைப்பட்டு இழக்க ஆரம்பிக்கிற? உலக சிநேகம் உனக்குள்ளாய் வருகிறதான வேளையில, உலகத்திற்கு ஒத்து போகிறதான வேளையில, பிரமாணத்தை மதியாமல் கர்த்தருடைய கற்பனையை மீறி மனுஷ பிரியனாய் நீ மாறுகிறதான வேளையில, மனுஷனை உறவையும் பிரியப்படுத்த விரும்புகிறதான வேளையில, உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிறதான வேளையில அது கரைப்பட்டு போகிறது. கரைப்பட்ட உடனே பரிசுத்த அலங்காரம் இழந்து போகிறது. பரிசுத்த அலங்காரம் இழந்து போன உடனே வஸ்திரமும் உன்னை விட்டு விலகி செல்கிறது. கரங்களை கொட்டி. உனக்கு பார்வைக்கு உன்னுடைய நிர்வாணம் தெரியாம இருக்கலாம், உன்னுடைய பார்வைக்கு உன்னுடைய குறைகள் தெரியாமல் இருக்கலாம், உன்னுடைய அந்தரங்க பாவங்கள் தெரியாமல் இருக்கலாம். சில பாவங்களை செய்கிற போது இது பாவம் என்று நீ உணர்ந்து அதை விட்டு விலகாமல் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில் எது தெரிகிறது தெரியுமோ? உன்னுடைய அம்மானமும் நிர்வாணமும் தெரிகிறது என்று சொல்லி எபிரேயர் 4:13 வாசிக்கிறோமே, அம்மனமும் நிர்வாணமுமாய் இருக்கிறாய். அதே சோத்தனை இருக்கு, அதே துள்ளக்கை இருக்கு, அதே குதிப்பு இருக்கு. ஆவியே இல்லாம ஆவி இருக்கிறது போல, தரிசனமே இல்லாம தரிசனம் இருக்கிறது போல, வார்த்தையே இல்லாம வார்த்தை இருக்கிறது போல, கர்த்தரே இல்லாம அவர் எங்கூட இருக்கிறது போல, நான் எல்லாவற்றிலும் முற்றிலும் தேறினவள் என்று சொல்லி உன்னை அடையாளம் காட்டி கொண்டிருக்கிறவனே, கொடுக்கிறவனே, ஜாக்கிரதையாயிரு, சீக்கிரம் வரப்போகிறா, சீக்கிரம் வருகிறேன். இதுவரை உன்னை வான் பண்ணி இருந்தேன், இதுவரை உன்னை எச்சரித்து இருந்தேன், மனம் திரும்புவதற்கு தவணை கொடுத்துக்கிட்டே இருந்தேன், உணர்த்தி பார்த்தேன். ஆனா நீ மனம் திரும்பல. உன் கிரியை எனக்கு முன்னால நிறைவுள்ளவைகளா இல்லை. ஆகையினால இப்ப என்ன பண்ண போறேன்? உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லாதவளாய் உன்னை மாற்ற போறேன். விளக்கு தண்டை தனியே எடுக்க போறேன். நான் சொல்லுவேன், நீ கிறிஸ்துவை இழக்கிறதை பார்க்கிலும் அவரை தெரியாமல் இருப்பது மிகவும் நன்றி என்று சொல்லுவேன். தரித்த பின்பு இழப்பாயானால் உன்னையும் என்னையும் போல நிர்பந்தமான மனசு யாரும் இல்லை. அல்லேலூயா, ஆமென். 3வது ஒரு வஸ்திரத்தை உங்களுக்கு சொல்லவா? எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாம். பின்னும் மனுபுத்திரனே, நான் எந்த நாளிலே அவர்களுடைய பலத்தையும் அவர்களுடைய அலங்காரத்தின் மகிழ்ச்சியையும் அவர்களுடைய கண்களின் விருப்பத்தையும் அவர்களுடைய ஆத்மாவின் விசேஷித்த வாஞ்சையையும் அவர்களுடைய குமாரரையும் அவர்களுடைய குமாரத்திகளையும் அவர்களை விட்டு எடுத்துக்கொள்கிறேனோ? பரிசுத்த அலங்காரம் என்கிற மேன்மை இழக்கிற,
வஸ்திரங்கிறதான மேன்மை இழக்கும் போது எசேக்கியேலை கொண்டு 24:25 ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள்ளால நான் வச்சனே ரட்சிப்பின் மகிழ்ச்சி என்கிறதான ஒரு மகிழ்ச்சி என்கிற அலங்காரம். உன்னை பார்த்தவங்க கேட்டாங்களே, எப்பவும் நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு, இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறியே, இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறியே, காரணம் என்னன்னு கேட்டாங்களே. அந்த மகிழ்ச்சிக்கு அதிகாரி யாரு தெரியுமா? என் ஆண்டவராகிய இயேசு. நித்திய மகிழ்ச்சி என்கிற ஒன்ன உனக்குள்ளால வச்சுக்கிட்டு தவிப்பையும் சஞ்சலத்தை என்ன பண்ணினாரு? எடுத்து போட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ விளக்கு தண்டை விட்டு எடுத்து போடப்படுகிறதான வேளையில அந்த மகிழ்ச்சி என்கிற அலங்காரத்தையும் இழந்து போயிருவ. கரங்களை கொட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. மகிழ்ச்சி என்கிற அலங்காரத்தை இழந்து போவாய். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். பவுல் அதை சொல்லும் போது கொஞ்சம் வித்தியாசமா சொல்லுவான். கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியோ கர்த்தர் தந்த ரட்சிப்பின் சந்தோஷம், மகிழ்ச்சி. கரங்களை கொட்டி அந்த மகிழ்ச்சியின் அலங்காரம் உனக்குள்ளால இருக்கும் வரைக்கும் மகிழ்ந்திடுவே நான் கர்த்தருக்குள், களி கூறுவே என் தேவனுக்குள், ரட்சிப்பின் தேவனுக்குள். ஆமே அல்லேலூயா, ஆமே அல்லேலூயா, ஆமே அல்லேலூயா, ஆமே அல்லேலூயா. அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமற் போனாலும், மகிழ்ந்திடுவே நான் கர்த்தருக்குள், களி கூறுவே என் தேவனுக்குள், ரட்சிப்பின் தேவனுக்குள். ஆமே அல்லேலூயா, ஆமே அல்லேலூயா. என் எதிர்பார்ப்புகள் எல்லாம் தோல்வியானாலும், எல்லாம் நஷ்டங்களானாலும், விளக்கு தண்டுகிற என்கிற கிறிஸ்துவினோடு கூட நான் இணைக்கப்பட்டிருக்கிறதான வேளையிலே அவைகளை குறித்த துக்கம் அல்ல, அவைகளை குறித்த வேதனை அல்ல, சஞ்சலம் அல்ல. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் என்னை வெற்றி சிறக்க செய்து என்னை மகிழ்ந்திருக்க செய்கிற ஆண்டவர் மகிழ்ச்சி என்கிற ஒரு அலங்காரத்தை எனக்கு வைத்திருக்கிறார். கரங்களை கொட்டி உண்மையா ரட்சிக்கப்பட்டவனுக்கு தெரியும் மகிழ்ச்சி என்னன்னு. நீ சேலை வாங்குறத வர மகிழ்ச்சி கிடையாது, மாப்பிள்ளை கிடைச்சதுல உள்ள மகிழ்ச்சி கிடையாது, பொண்டாட்டி கிடைச்சதுல உள்ள மகிழ்ச்சி கிடையாது, வேலை கிடைச்சதுல உள்ள மகிழ்ச்சி கிடையாது, மாசம் 50,000 60,000 1,00,000 வாரத்தில் கிடைக்கிற மகிழ்ச்சி கிடையாது, உன் நகையினால் அலங்காரத்தினால் கிடைக்கிற மகிழ்ச்சி கிடையாது, உன் பிள்ளைகளால் கிடைக்கிற மகிழ்ச்சி கிடையாது, உன் அழகு நிமித்தம் கிடைக்கிற மகிழ்ச்சி கிடையாது, எந்த நாளையும் வருகிற மகிழ்ச்சி கிடையாது. அந்த மகிழ்ச்சி கிறிஸ்து என்கிற விளக்கு தண்டு எனக்குள்ளாய் வைத்த மகிழ்ச்சி. மரணமே ஆனாலும் மகிழ்ந்திடுவே நான் கர்த்தருக்குள், களி கூறுவே என் தேவனுக்குள், ரட்சிப்பின் தேவனுக்குள். ஆமே அல்லேலூயா, ஆமே அல்லேலூயா, ஆமே அல்லேலூயா, ஆமே அல்லேலூயா. ஆமென். எப்பவும் மகிழ்ச்சி. மகிழ்ச்சியா இருப்பதே பலன். இருந்தா என்ன, இல்லை என்ன. அல்லேலூயா.
நான் நினைக்கிறது நடந்தா என்ன, நடக்கலைன்னா என்ன, எல்லாம் எனக்கு பிரதிகூலமாய் மாறினா என்ன, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அதுதான் என் மகிழ்ச்சி. இதுக்கு மேல கிடையாது மகிழ்ச்சி. உன் மகிழ்ச்சியை எதுக்கு மேலேயோ வச்சிருக்க, அதனாலே அப்பப்ப மூஞ்சு மாறுது. எனக்கெல்லாம் அப்படி கிடையாது. என் நம்பிக்கை, சொல்லுங்களேன், என் நம்பிக்கை நீரே. சத்தமா சொல்ல. மூன்றாவது, மகிழ்ச்சி என்கிற அலங்காரத்தை நீ இழந்து விடுவாய். அதையும் கூட இழந்துட்டேன்னு வச்சுக்கைய, எல்லாம் முடிஞ்சிச்சு. கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவார். தாவீது சவுலையும் அவனுடைய குமாரர்களையும் குறித்து புலம்பல் பாடுவான். வெட்டுண்டு விழுந்து போன, மரித்து போன அவர்களை குறித்து புலம்பல் பாடுவான். 2 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் அந்த புலம்பல் பாடும்போது அவன் சொல்லுவான், உயர்ந்த ஸ்தானங்களிலிருந்து இஸ்ரவேலின் அலங்காரம் என்ன பண்ணிட்டு விழுந்து போயிற்று. ஆவிக்குரிய இஸ்ரவேலே, உன்னை உயரமும் உன்னதமான இடத்துல உட்கார வச்சிருக்கிறாரு. அவர் உனக்கு அலங்காரமாக இருக்கிறாரு. அந்த மேன்மையான அலங்காரத்தை நீ என்ன பண்ணிடாத, இழந்துடாத. கடைசியாக ஒரு 2 வசனத்தை வாசித்து முடிச்சிடுவோம். இந்த அலங்காரம் இருந்துச்சுன்னா நமக்கு இன்னொரு அலங்காரம் இருக்கும். வாசிச்சு வசனத்தை மட்டும் சொல்லிடுற நேரம் ஆயிட்டு. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை கொஞ்சம் வாசிங்க. மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்கரிப்பாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற, தேவ பிள்ளைகளுக்குள்ளால இருக்க வேண்டிய அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றது. இந்த 3 அலங்காரத்தையும் இழந்து போயிட்டேன்னு வச்சுக்கைய. எத்தனை அலங்காரம்? 3 அலங்காரம். உயர்ந்த ஸ்தானத்திலிருந்து விழுந்து போச்சுன்னு வச்சுக்கைய, என்ன இருக்காது? மறைந்திருக்கிற இந்த தேவன் விரும்புகிற குணமாகிய சாந்தமும் அமைதல் உள்ள ஆவியும் இருக்காது. அலக்களிக்கிற ஆவி உள்ளால கிடந்து அலக்களிக்கும். அமைதல் இருக்காது. அமைதல் என்பது சமாதானம், அது இருக்காது. அலக்களிக்கப்படுவாய் சமாதானத்தை இழந்து. இந்த 3 அலங்காரம் உங்ககிட்ட மேன்மையாக இருக்கும்போது, ஏசு என்கிற மேன்மையை விட்டு விடாத போது, விளக்கு தண்டை விட்டு விடாத போது, இந்த 3 அலங்காரம் இருக்கிற இடத்துல இந்த சுபாவமும் இருக்கும். சாந்தமும் அமைதல் உள்ள ஆவியும். முழங்கால் படியிடுவோம். சபையே, நீ மனம் திரும்புவதற்கு நான் தவணை கொடுத்திருக்கிறேன். மனம் திரும்பினால், ஆதி அன்புக்கு நேராய் நீ மறுபடியும் திரும்பி என் கற்பனைகளை கை கொண்டு நடந்து முன் செய்த கிரியைகளை செய்வதற்கு உன்னை அர்ப்பணித்தவைகளை வெளிப்படுத்துவாயானால், மறுபடியும் மறுபடியும் உன் நடுவில் நான் உலாவுவேன். உனக்குள்ளால வாசம் பண்ணுவேன். பரிசுத்த அலங்காரம் உனக்குள்ளால இருக்கும். வஸ்திர அலங்காரம் உனக்குள்ளால இருக்கும். மகிழ்ச்சியின் அலங்காரம் உனக்குள்ளால இருக்கும். இந்த 3 அலங்காரம் உன்னுடைய வாழ்க்கையில மேன்மையா இருக்கும் போது, சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி உன்னுடைய இருதயத்துல மறைந்திருக்கிற நற்குணமாயிருக்க. அல்லேலூயா. நீ சமாதானம் பண்ணுகிறவளாய் மாறிப்போவாய். அல்லேலூயா. ஒரு கன்னத்தில் அடித்தா மறு கன்னத்தை காட்டுகிறவளாய் மாற்றப்படுவாய். பொய்யான குற்றஞ்சாட்டும் போது கர்த்தருக்குள்ளால நீ மகிழ்ந்திருப்பாய். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த அனுபவங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வரும். இந்த காலை வேளையில் உன்னுடைய மேன்மையான அலங்காரமாக இருக்கிற கிறிஸ்து உன்னை விட்டு விலகாதபடி கவனித்துக்கொள். அவர் விலகினாரே ஆனால் பரிசுத்தம் என்கிற அலங்காரம், தேவன் கொடுத்த ஆவிக்குரிய வஸ்திரங்கள் என்கிற அலங்காரம், தேவன் கொடுத்த ரட்சிப்பின் சந்தோஷம், மகிழ்ச்சி என்கிற நித்திய மகிழ்ச்சி என்கிற அலங்காரத்தை இழந்து பரிதபிக்கப்பட்டவளாய் மாறுவாய். உனக்கு கொடுத்த இந்த நாளில் ஆகிலும் மனம் திரும்புவாயானால் உனக்கு நலமாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இனி காலம் செல்லாது என்று சொல்கிறார். இந்த கால வேளையில் வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, மனம் திரும்புவதற்கு மனதானால். இஸ்ரவேலே, நீ மனம் திரும்புவதற்கு மனதானால் என்னிடத்திலே திரும்பு என்று மறுபடியும் உன்னை எடுப்பித்து கட்ட விரும்புகிறார். விழுந்தது போதும், எழும்பு சபையே. மறுபடியும் வசனத்திற்கு நேராய் திரும்பு. வசனம் உன்னுடைய வாழ்க்கையின் மேன்மையாய் மாறட்டும். சிலுவையின் நாதர் உன்னை அழைக்கிறார். அம்மே இன்ப துன்ப நேரம்
நான் உம்மை சாருவே. என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவே. நான் நம்பிடுவே பாரில் உம்மை சார்ந்திடுவே. என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவே.